இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. எல்லாருக்கும் வணக்கம். கசிராஜ் சார், செல்வரன் சார், இட்ஸ் a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட காமிச்சாரு தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமா கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பத்தி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளவு பண்றாருன்னு. பிகாஸ் நான் நேரா பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேன்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்க பார்த்தா டியூன் போட்டு அங்க பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் தி பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவாரு யூ ஆர் வெரி இன்ஸ்பைரிங் ஆர் ஒன்னு. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. என்ன ராயன் பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷன்ல பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினைச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டைரக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பா தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமா வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐம் ஷுர் ஜிவி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் a wonderful chemistry and ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்றதுக்காக, விஷ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாங் போயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்த உடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்பயே அவர் வந்திருந்தாரு அண்ட் வந்துட்டோமே, உள்ள வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாம நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டு கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்ப பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சது இட்ஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையா நீங்க லவ் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமா அது வந்து வேற லெவலில் உங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் அனிகா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தைய பார்த்தது இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது ஐம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் குடோஸ் அண்ட் விஷஸ் டு யூ டூ. அண்ட் பிரியா பிரகாஷ் விஷஸ் டு ஹர். அண்ட் மேத்யூ தாமஸ் அண்ட் வெங்கடேஷ் அண்ட் ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வைபை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் த டீம் you have is mind blowing. I think அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. So I wish the whole team the very best and எல்லாரும் ஜாலியா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா போங்க. Thank you so much. எல்லாரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய பிரஸ், நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்ட் எல்லா பட சம்பந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு.
எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம், இருந்தாலும் நான் சொல்றேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசுல ஃபீல் ஆகுறது நான் சொல்லல, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைம்ல பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க. அதுதான் விஷயம். இது உண்மை. அது ஆக்சுவலா என்னன்னா அவ்வளோ ஒரு பிரீசியா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரிய, அப்படி ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதுல இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாம ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்த அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உண்மையாவே அமேஸ்ட். என்ன சார், நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன்மா, ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ண அடுத்த செட்டுக்கு போனா இந்த பாஷா வந்து அங்க போய் மாணிக்கமா எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு டைரக்டர் சொல்றத கரெக்டா கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. there are lot of things to learn from him. டெஃபினட்டா அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றாரு, ஹிந்தி படம் பண்றாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்றாரு. இதெல்லாம் டெஃபினட்டா இன்னைக்கு தனுஷா நீங்க வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆக்சுவலா ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலா இருந்தாங்க அவங்க அந்த படத்துல. ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்காருல்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. he looks very handsome. அண்ட் சில ஆக்டரால மட்டும்தான் இந்த சைலண்டா பாக்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபால அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிபுணர் எடுத்திருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த பையன் இன்னும் கரெக்டான பாதையில ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்றது அப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பத்தி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரு. அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா, அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. டெஃபினட்டா உங்களுக்கு God should bless you with the right projects and right directors in future also. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கி வந்து ராயர்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது, டயலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது, டைரக்டர் சார் வாங்கிட்டு அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயன்ல நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தேன். ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் பண்ணுங்க சார் அப்படிமா, சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலைல வந்து ஈஸியா நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அதை வந்து ரிஹர்ஸ் பண்றது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பத்தி ஒன்று சொல்லணும்னா அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேத்யூ வரல ஓகே, அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது லியோல வந்து விஜய் சாருக்கு பையனா பண்ணது நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
அனிகா வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம், பட் இதுல ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் a fantastic work. அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்லா சார் வந்து நல்லா கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை, ஒரு யங்ஸ்டர்ஸ இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணி இருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் அப்படி பேசாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும் மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்லேயே தூக்கி இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்து சார் மாதிரியான விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பெரிய பெரிய பிலாசபிய அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார். இப்ப வந்து ஆனா அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டா இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு கிட்டா இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்திருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்திருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றதை விடவே முடியாது இல்ல. அந்த பெயின்ன்றது, அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட், கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா படத்துல பிரசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அது பாருங்க, அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்ல மாடர்னா பண்ணணும்னு, ஒரு கார்ல டோரை மாத்தலாம், சீட்டை மாத்தலாம், ஸ்டேரிங் ஸ்டைல் மாத்தலாம், பட் வீலை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால வீலா தான் இருக்கணும். எவ்வளவு மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான், அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னைக்குமே மாறாது. அதை வந்து ரொம்ப அழகா, யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்ட் அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து, நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்க தனுஷார் வந்திருந்தாரு இந்த படத்துக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக. அப்புறம் எனக்கு அதை போட்டு காட்டினாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. பிரியங்கா மோகன் இருந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமிய, ஒரு யங் கியூட் மாமிய வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள அந்த இடம், அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேல அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளா இருக்கும். நான் ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பாத்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்கமா இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டு இருக்காரு. டெஃபினட்டா ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், வந்திருக்காங்க. I wish you a great life in future, all of you. Okay, ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். Thank you, all the very best. Thank you.